ஹாய், வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. இப்போ பாருங்கள், பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை எண் 43 கீழ் அறிவிப்புகள் வந்திருக்கு. 24 to 25 பாருங்கள். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப 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 முக்கியமான அறிவிப்புங்க. நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆக போகிறது. நம்ம இந்த அறிவிப்புகளிலிருந்து நிறைய வேலை வாய்ப்புகள் நமக்கு வரப்போகுது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மொத்தம் 25 அறிவிப்புகள் வந்திருக்கு. முதல் அறிவிப்பு பாருங்கள். அரசு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை தரம் உயர்த்துதல். இப்போ ஹைடெக் லேப் வரப்போகுது இல்லையா, அதை அரசு பள்ளிகளில் தரம் உயர்த்துறதுக்காக இந்த 2024-25 கல்வியாண்டில் 1000 மாணவர்களுக்கு மேல் பயின்று வரும் அரசு பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் 58 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். ஸோ இந்த பட்ஜெட்டில் சட்டப்பேரவையில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு வாய்ப்புகள் வர இருக்குது. பாரத சாரண சாரணிய இயக்கத்தின் வைர விழா கொண்டாட போகிறாங்க. அதாவது 2000 ஆண்டில் தமிழகத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஃபஸ்ட்டு. இப்போ அதை ஒட்டி அதோட வைர விழா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு வைர விழாவாக ஜாம்பூரில் 10 கோடி மதிப்பீட்டில் நடத்தப்பட போகுது. 3 காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வி இயற்கையோடு இணைந்து மாணவர்கள் பயில்றதுக்காக. ஸோ அது 2.32 கோடியில் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட போகுது. ஆளுமை திறன் மேம்பாட்டு செயல்பாடுகள் அனைத்து பள்ளிகளும் பயிலும் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற பெயரில் மாணவர் குழுக்கள் அமைத்து அந்த மாணவ தலைவர், மாணவ அமைச்சர்கள் தெரிவு செய்யப்படுவாங்க. இது மாதிரி ஆல்ரெடி சிபிஎஸ்சி ஸ்கூல் பெரிய ஸ்கூலில் குழுவாக அமைப்பாங்க. சேர, சோழ, பாண்டியர் அப்படின்னு 3 குழுவாக பிரித்து அதில் ஒரு 20 பேர் அது மாதிரிலாம் பிரிப்பாங்க. இப்போ நமக்கு மெட்ரிக் மற்ற சிபிஎஸ்சி பள்ளிகளில் இருக்கிற போகிற எல்லாமே நமக்கு கொண்டாட போகிறாங்க. ஸோ 4வது ஆளுமை திறன் மேம்பாட்டு செயல்பாடு. 5வது பாருங்கள், 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறன். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ். முன்னாடி 11th 12th இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். இப்போ 6th to 9th கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்க போகுது. ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்லித்தர போகிறாங்க. ஸோ இதிலெல்லாம் எங்கெல்லாம் தன்னார்வலர்களை உள்ளே நுழைக்க முடியுமோ அது மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்புகள் வரப்போகுது. அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள். இப்போ வெறும் அரசு பள்ளிகளில் தான் ஹைடெக் லேபுக்கு எக்ஸாம் எழுதி நம்ம வாலண்டியர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் வரப்போகுது. அதுக்காக 42 கோடி செலவு உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கப்படும். 7வது எந்திரனியல் ஆய்வகங்கள், அதாவது ரொபோட்டிக் லேப்ஸும் வரப்போதான். பாருங்கள், உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் 9 to 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் பிரச்சனையை தீர்க்கும் திறனை வளர்க்கவும் குழுவாக இணைந்து செயல்படவும் 38 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் ரோபோட்டிக்ஸ் லேப் 15 கோடியில் உருவாக்கப்பட போகுது. அடுத்தது மல்டி சென்சரி பார்க்கு, பல்வகை திறன் பூங்கா. அதாவது மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்காக இந்த பல்வகை திறன் பூங்கா 38 மாவட்டத்திலையும் 3 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட போகுது. அடுத்தது அகல்விளக்கு. அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் எந்தவித இடர்பாடாகவும் இன்றி, அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்படுற இடையூறிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள இணையதள, அதாவது எல்லாருமே நெட் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இருந்தெல்லாம் அவங்கள எப்படி பாதுகாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அகல்விளக்கு எனும் திட்டம் 50 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்த போகுது. ஸோ இதில் எல்லாமே நம்ம யூஸ் ஆக போகிறோம். வாலண்டியர்ஸை வச்சு தான் ஏன்னா அவங்களால இந்த திட்டத்துக்கெல்லாம் இவ்வளோ 50 லட்சம் மதிப்பீடு இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. இது அதிகமாக பணம் கொடுத்து யாரையும் அவங்களால ஒர்க் வைக்க முடியாது. அதனால் வாலண்டியர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு ஏற்ற ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அடுத்தது பாருங்கள், கலை திருவிழா தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். ஆல்ரெடி லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி இயரில் கலை திருவிழா வச்சாங்க இல்லையா, எல்லா ஸ்கூல்லையும் 6th to 12th வச்சாங்க. இப்போ தொடக்க பள்ளியிலையும் அதே மாதிரி கலை திருவிழா பண்ண போகிறாங்க. 11th ஒன்று உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி செலவை ஏற்றல். அதாவது அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று நம் நாட்டில் செயல்பட்டு வரும் உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் எல்லா மாணவர்களுக்கும் கல்வி செலவை அரசு ஏற்றுக்கொள்ள போகுது. இதுக்கு ஆண்டுதோறும் 6 கோடி ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க. அடுத்தது 12வது தமிழ்நாடு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பவியல் நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம். இதுதாங்க நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு பங்களிப்புகளை திரட்டுவதற்கும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் இதற்கு தான் ஐசிடி ஆக்ட் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம். யாராவது அப்ளை பண்ணலைன்னா நம்ம சேனல்லே எப்படி நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கை பார்த்து நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தை தகைசால் நிறுவனமாக தரம் உயர்த்துதல். இதுக்கு பாருங்கள் 41 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது ஆசிரியர்களுக்கு திறன் வளர் பயிற்சி. கற்றலில் அணுகுமுறையில் வகுப்பறையில் செயல்படுத்துவதாக ஈடுபாடு பங்களிப்பு கொண்ட ஏதுவராக சிறந்த ஆலோசகராக இதுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு ஆசிரியர்களை மேம்படுத்துறதுக்கு 3 கோடி செலவு. ஆசிரியர்களுக்கு தொல்லியல் பயிற்சி கொடுக்க போகிறாங்க. 1000 ஆசிரியர்களுக்கு தொல்லியல் சார்ந்த பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த ஆண்டில் 2ஆம் கட்டமாக 1000 ஆசிரியர்களுக்கு வழங்க போகிறாங்க. 16வது மாணவர்களுக்கான நன்னெறி செயல்பாடுகள். இதுக்கு பாருங்கள் 2 கோடி மதிப்பீட்டில் மாணவர்களை உடல்நலக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை பயன்படுத்த அறவே தவிர்க்க
மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை, சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை இது எல்லாமே கூட்டு முயற்சி மேற்கொள்ளப்படும். தூத்துக்குடியில் மாவட்ட மைய நூலகத்திற்கு புதிய கட்டடம் அமைக்கப்படும். பார்வைத்திறன் குறைபாடுடைய மாணவர்களுக்கு கணினி எழுத்துணரி மென்பொருள் இதுக்கு 1 கோடி செலவு பண்ண போகிறாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சிறார் அறிவியல் பூங்கா. நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சிறுவர்களுக்காக அறிவியல் சாதனங்கள் கொண்ட சிறார் அறிவியல் பூங்கா 80 லட்சத்தில் நிறுவப்படும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் நூலகங்களுக்கான புதிய சேவைகள். சொந்த நூலகங்களுக்கு விருது. தமிழ்நாடு அரசு வந்து வீடுதோறும் நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு மாவட்டத்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்தி வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வீடுதோறும் நூலகங்கள் அமைத்து சிறப்பாக பயன்படுத்தி தீவிர வாசகர்களை கண்டறிந்து ஊக்குவிக்க 1 லட்சம் மதிப்பீட்டில் சொந்த நூலகங்களுக்கான விருது வழங்கப்படும். 22 திசைதோறும் திராவிடம் திட்டம் விரிவாக்கம். இது என்ன திட்டம்னா, தமிழ் இலக்கியம், தமிழ்நாட்டோட வரலாறு மற்றும் பண்பாட்டை எடுத்துக்காட்டுறதுக்காக நூல்களை ஆங்கிலம் மற்றும் தென்னிந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்காக திசைதோறும் திராவிடம் அப்படிங்கிற திட்டம் விரிவுபடுத்தப்படும். மிளிரும் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டின் பண்பாடு, கட்டடக்கலை, சிற்பக்கலை, நாட்டுப்புறக்கலை இது எல்லாமே புவிசார் குறியீடுகள் போன்றவற்றை உள்ளடக்கிய புகைப்பட ஓவிய நூல்கள் 50 லட்சம் மதிப்பீட்டில் மிளிரும் தமிழ்நாடு என்ற பெயரில் பரிசு பதிப்புகளாக வெளியிடப்படும். 24 பட்டய கணக்காளர் தேர்வு நூல்கள். வணிகவியல் மற்றும் கணக்கியல் பாடங்களை பயிலும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் பட்டய கணக்காளர் அடிப்படை தேர்வுக்கான நூல்கள் தமிழ்கலை சொற்களோடு கூடிய வெளியீடாக 30 லட்சத்தில் வெளியிடப்படும். 25 பாருங்கள், பாடநூல் கழக நூல்களின் விற்பனையை இணைய வழியில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் விரிவுபடுத்துதல். ஸோ இதுக்கு 20 லட்ச ரூபாய் வந்து மதிப்பீடு போடுறாங்க. ஸோ இது வந்து இப்போ நமக்கு பள்ளி கல்விக்காக 1000 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. அதில் இந்த திட்டங்கள் எல்லாம் பண்ண போகிறாங்க. இது வந்து ஸ்கூலோட தரத்தை உயர்த்தத்துக்கு ப்ளஸ் வந்து குழந்தைங்களோட எஜுகேஷன், அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க மேலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக் லைப்ரரி, இந்த ஹைடெக் லேப் இது எல்லாத்துலேயுமே நம்மளுடைய தன்னார்வலுக்கும் கண்டிப்பாக ஏதாவது வாய்ப்பு வரும். இதுலேருந்து ஏதாவது வாய்ப்பு வந்தால் நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒன்று கூட உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நான் போடுறேன். தேங்க்யூ.